நீங்க சாகறதுக்கு முன்னாடியே செத்துட்டா, அப்புறம் உங்களுக்கு மரணமே கிடையாது. உயிரோட இருக்கும்போதே செத்துறணும்னு யாராவது சொன்னா, நீங்க என்ன நெனைப்பீங்க? என்னது இது விபரீதமா இருக்குன்னு தோணுதா? ஆனா, உலகமே கொண்டாடுற ஞானி ரமண மகரிஷி இதத்தான் சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா, நீங்க சாகறதுக்கு முன்னாடி செத்துட்டா, அப்புறம் உங்களுக்கு மரணமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பம் எதுன்னு தெரியுமா? நம்மளுக்கு நெருங்கிய உறவு, இல்ல நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப பிடித்தமானவங்களோட இழப்பு, அவங்களோட மரணம். அவங்கள இனிமே நம்ம பார்க்கவே முடியாது, பேசவே முடியாது அப்படின்னு நினைக்கும்போது வர்ற துக்கம் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய துன்பம்னு சொல்லலாம். ஆனா அந்த துக்கமே நம்மளோட அறியாமை தான் அப்படின்னு ஞானி ரமண மகரிஷி புரிய வைக்கிறாரு. எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ரமண மகரிஷியோட சந்நிதியில ஒரு விவாதம். யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு அங்க இருந்தவங்க ரொம்ப துக்கமா அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்க. பாரு இப்படி இறந்துட்டாங்களே அப்படி இப்படின்னு. அப்போ பகவான் ரமணர் அவர் அளித்த ஒரு விளக்கம் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இறந்தவன் உண்மையிலே நிம்மதியா இருக்கான். அவனுக்கு உடம்புங்கிற தொல்லை போச்சு. ஆனா உயிரோடு இருக்கிற நீங்க தான் துக்கப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? நாம எல்லாரும் ஐயோ பாவம் போயிட்டாரேன்னு நினைக்கிறோம். ஆனா ரமணர் அதை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு. அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு மனுஷன் தலை மேல 50 கிலோ சுமைய சுமந்துக்கிட்டு நாள் முழுக்க நடக்கிறான். சாயந்தரம் அந்த மூட்டையை கீழே வைக்கும்போது அவன் என்ன சொல்லுவான்? அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுவான்ல. அந்த நிம்மதி தான் மரணம். இந்த உடல் தான் அந்த 50 கிலோ சுமைன்னு வச்சுக்கோ. பசி, தாகம், நோய், வலி, கவலை இதை சுமந்துக்கிட்டு இருக்கும். மரணங்கிறது அந்த சுமையை இறக்கி வைக்கிற ஒரு தருணம். நிம்மதியா இருக்கான். ஆனா மூட்டை இறக்கி வச்சுட்டாரேன்னு பக்கத்துல இருக்கிறவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ரமணர் ஒரு கேள்வி கேட்கிறார். யாராவது தூங்குறதுக்கு பயப்படுறோமா? இல்ல. பெட்ஷீட், ஏசின்னு அவ்வளவு பாந்தமா தயார் பண்றோம் எல்லாத்தையும். இல்லையா? அப்போ தூக்கத்துக்கு நம்ம என்னைக்குமே பயப்படுறது கிடையாது. அப்போ மரணமும் தூக்கம்தான்னு சொல்றாரு. இதே தான் திருவள்ளுவர் தூங்கி விழிப்பது போலும் சாக்காடுன்னு சொல்லியிருக்காரு. தூக்கங்கிறது என்னன்னா ஒரு சின்ன மரணம். மரணம்ங்கிறது ஒரு பெரிய தூக்கம். தூக்கத்துல உங்களுக்கு உடம்பு இல்ல. உடம்புங்கிற ஞாபகம் இல்ல தானே? ஆனா விழிச்சதும் சுகமா தூங்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ அந்த சூனியமான நிலையில ஒரு சுகம் இருக்குதுல்ல. மரணத்திலயும் அந்த சுகம் இருக்கத்தானே செய்யணும். அப்புறம் ஏன் பயம் வருது? எப்போ தூங்குவோன்னு ஆசையா தானே நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். தூக்கத்துல நம்ம யாருன்னு கூட நமக்கு தெரியாது. உடம்புங்கிற ஞாபகம் இல்ல. இந்த உலகம் இல்ல. ஒரு விதமான இருட்டு தான். ஆனா அதை நம்ம விரும்புறோம். தினமும் ராத்திரி நம்ம தூங்குறதுங்கிறது ஒரு தற்காலிகமான மரணம். வாழ்க்கையோட முடிவுல நடக்கிறது ஒரு நீண்ட தூக்கம். தூக்கத்துல சுகம் இருக்குன்னா மரணத்துல மட்டும் ஏன் வலி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கேதான் ரமணர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. உயிரோட இருக்கும் போதே நாம செத்துடணுங்கிறாரு. அப்ப நாம சாகிறதுனா என்ன? அதுதான் மனோநாசம். நாம ஒரு நாடகத்துல நடிக்கிறோம்னு வச்சுப்போம். ஒரு ராஜா வேஷம் போடுறோம். நாடகம் முடிஞ்சதும் அந்த வேஷத்தை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போறோம். ஐயோ ராஜா செத்துட்டானேன்னு நாம அழுவோமா? இல்ல அது வேஷம்தான்னு நம்மளுக்கு தெரியுமா? அது போலதான் இதுவும். நான் இந்த உடல் இல்லை, நான் உள்ள இருக்கிற ஆன்மான்னு நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்போதான் உங்களோட அந்த அகந்தை ஈகோ செத்துரும். இந்த ஈகோ செத்துட்டா நிஜமான மரணம் வரும்போது உங்களுக்கு வலிக்காது. ஏன்னா சட்டை கிழிஞ்சா நமக்கு வலிக்காதுல்ல. அது மாதிரிதான் இந்த உடம்பு போறதும். இத ரமண மகரிஷியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சே சொல்லலாம். அவரோட 16 வயசுல அவருக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. இப்ப நம்ம சாக போறோம்னு ஒரு மரண பயம். அந்த பயத்துல அவர் ஓடல, கத்தல. அமைதியா படுத்துட்டு சரி மரணம் வந்தா என்ன ஆகுது பார்ப்போம்னு அப்சர்வ் பண்ணாரு. உடம்பு சாகிற மாதிரி இமேஜின் பண்ணி, ஆனா உள்ளே ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது உடம்பு சாகிறத ஒரு விஷயம் பின்னாடி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அது சாகல, அது சாட்சி மாதிரி இருக்கு. அந்த சாட்சி மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த நிமிஷத்துல அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நான் இந்த உடம்பு இல்லைங்கிற விஷயம். அதனாலதான் அவர் சொன்னாரு, உயிரோட இருக்கும்போதே நீங்க செத்துட்டா அப்புறம் உங்களுக்கு சாவே கிடையாதுன்னு. அப்போ நான் அழிஞ்சிடுவேனோன்னு பயப்படுறது உங்க ஆன்மா கிடையாது. அது உங்க அகந்தை, ஈகோ. இந்த உடம்பு தான் நான் நினைச்சிட்டு இருக்க அந்த அகந்தை தான் மரணத்தை பார்த்து நடுங்குது. அப்போ அந்த ஆன்மாங்கிறது தூக்கத்திலையும் இருக்கு, விழிப்புலையும் இருக்குது, மரணத்திலையும் இருக்கு. பசி, வலி, கவலை எல்லாமே இந்த உடலுக்கு தானே வருது. அப்படியே இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இவ்வளவு ஆட்டம்னு கேட்கிறாரு. நான் யார் அப்படின்னு விசாரித்து இப்போதே அகந்தையை அழித்து விடுன்னு சொல்றாரு. அப்படி அழிச்சிட்டா உடல் இருந்தாலும் இல்லையானாலும் நீ ஆனந்தமா இருப்பேன்னு சொல்றாரு. ஜீவன் முத்தன்கிறவர் யார் தெரியுமா? உயிரோடு இருக்கும் போதே செத்து போனவன். அவன் நடப்பான், பேசுவான், சாப்பிடுவான். ஆனா
உள்ள நான் செய்கிறேங்கிற எண்ணமே இருக்காது. கருகி போன கயிறு போல, பார்ப்பதற்கு கயிறு மாதிரி தான் தெரியும். ஆனா அதனால் எதையுமே கட்ட முடியாது. அவனோட உடல் இருக்கும். ஆனா அது அவனுக்கு சுமையாக இருக்காது. அது எவ்வளோ பெரிய விடுதலை. அதனால தான் ரமணர் சொல்றாரு, உயிரோட இருக்கும்போதே செத்துடுங்கன்னு. நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணத்தை இப்போதே அழிச்சிடுங்க. உடம்பு சாகிறதுக்கு முன்னாடி உங்க நான்கிற அகந்தை செத்துட்டா அப்புறம் உங்களுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு.